எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவன் நிரந்தரமற்ற உலகத்திலே நிரந்தர வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தவரே, நிரந்தரமற்ற வாழ்க்கையிலே நிரந்தர வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தவரே, எங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் கொஞ்ச கால உபத்திரவங்கள், பூமிக்கு அடுத்த உபத்திரவங்கள், அந்த மகிமையின் வாழ்க்கையை காணும்படியாய் நாங்கள் துடித்து கொண்டிருக்கிறோம். நீர் எப்படி உயிர்த்தெழுந்தீரோ அப்படி நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்படி உம்முடைய குமாரனை அனுப்பி எங்கள் வாழ்வின் மீட்பை எங்களுக்கு தந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின எங்கள் பிதாவுக்கு கோடி வணக்கங்களை செலுத்துகிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு ஈஸ்டர் மெசேஜ் தான். ஆனால் எந்த தலைப்பில் பார்க்க போகிறோன்னா, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவங்கள். ஹல்லேலூயா. 3 வகையான, முதலாவது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நாம் முக்கியப்படுத்த வேண்டியவைகள், கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நாம் பார்க்க போகிறோம். அடுத்து நம்முடைய விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல், அது எப்போ நடக்கும், எப்படி அது இருக்கும் என்று பார்க்க போகிறோம். 3வது, கர்த்தரை அறியாத ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்பதையும் 3 வகையாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் உண்மையோ அதற்கெல்லாம் ஒரு போலி தயாராகும். ஒரு பொருள் மார்க்கெட்டில் அதிகமாக விற்குதுன்னு சொன்னால், அந்த விற்கிற பொருளுக்கு ஒரு போலி பொருள் தயாராகி வெளியே வரும். இது என்றைக்குமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை அளிக்கும்படியாக பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் அது அவ்வளோ இருக்காது. ஆனால் நீங்கள் மேல் நாடுகளுக்கு சென்றீர்கள் என்றால் அந்த ஈஸ்டர் பன்னி அப்படிம்பாங்க, ஈஸ்டர் எக்கும்பாங்க, ஏன்னா ஈஸ்டர் பார்ட்டி, இப்படி நிறைய இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான முக்கியத்துவங்களிலே அநேகர் இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா, நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி தவறான காரியங்கள், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள் சமுதாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு சின்ன முன்னுரை. அடுத்தபடியாக நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் பார்க்க வேண்டி இருப்பதனால் நாம் சீக்கிரமாக கடந்து போவோம். என்ன காரியம் பார்க்கிறோம்? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். முதல் காரியம், ஜீசஸ் ரெசரக்ஷன் ஆன் த 3rd day. Why? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் ஏன் 2ஆம் நாள் உயிர்த்தெழுதலை என்பதை பற்றி நமக்கு வேதாகமம் அதிக ஆழமாக சொல்லவில்லை. ஆனால் 3ஆம் நாள் நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று வேதவசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் 3ஆம் நாள் வேத வாக்கியங்கள் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவங்கள், அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஹல்லேலூயா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறவை இல்லாவிட்டால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று பார்த்தால், ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமான. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நல்ல கவனிங்க, அவர் யார்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக, யாரு? நாம், நீங்களும் நானும், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா? நாம் நீதிமான்களாக்கப்படுகிறதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ முதல் காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, நமக்கு கிடைச்ச நன்மை என்ன? அவர் உயிர்த்தெழுதல்னால நீங்களும் நானும் இப்போ என்னவா இருக்கணும்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுக்கு எத்தனை கோடி ரூபாங்க கொடுப்பீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. தேவன் அது இலவசமாய் கொடுத்தாரானா, அவருக்கு தன் குமாரனையே கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களை எவ்வளவு
நேசிச்சிருக்கிறான்னு பாருங்களேன். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு 5 ரூபா வச்சுக்கன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் வராரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், 50 கோடி வச்சுக்கங்கன்னு கொடுத்தா யார் அதிகமாக நம்மளை நேசிக்கிறான்னு அர்த்தம். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்காக, அதனால் என்ன அர்த்தம், பரலோக வாழ்க்கைக்கு கொண்டு போவதற்காக தன்னையே கொன்றிருக்கிறார் என்றால் இதை விட மேலான அன்பை உலகத்தில் நீங்கள் சித்தரித்த எண்ணியோ பார்க்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ முதல் காரியம், அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், ஆமேன் ஆமேன், நாம் நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிற. எதற்காக ஆண்டவர் ஒரு உயிரோடு எழுப்பினாரா? நிறைய காரணங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. சில காரணம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் பிரதான காரணங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், எங்கள் அப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்து உயிரோடு கூட எழுந்ததினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து சொல்லணும், பிசாசு உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லணும், போ பிசாசே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய மேன்மை பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் என்ன, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன? ஆமேன், கர்த்தரோடு இணைக்கப்பட்ட ஜனம், பரலோக வாழ்வுக்காக காத்திருக்கிற ஜனம், நம்முடைய துக்கங்களும் தொல்லைகளும் துன்பங்களும் நம்மை விட்டு நிரந்தரமாய் அகன்று விடும் என்ற உறுதியை பெற்ற ஜனம். மிச்சவங்களுக்கெல்லாம் தெரியாது, துன்பம் போகுமா தெரியாது, செத்தப்படி என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கோ எனக்கோ நம்ம எங்கே செத்த உடனே என்ன நடக்கும், செத்த உடனே எங்கே போவோம், நம்ம எப்படி நீடிய காலமாக இருக்க போகிறோம் எல்லாம் தெரிஞ்ச நம்ம ஆஃப்டர் ஆல் சின்ன சின்ன இந்த உலக பொருளுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி அவர் உயிர்த்தெழுந்தாரோ அப்படி நீங்களும் உயிர்த்தெழ இருக்கிற நீங்கள் எதற்கும் கவலைப்படாது. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? இந்த செய்தியை, இந்த நன்மையை, நான் தேனை சாப்பிட்டு விட்டேன் நீயும் சாப்பிட்டு பார் என்று சொல்லுகிறதை உலகுக்கு சொல்ல காத்திருங்கள் பிரியமானவர்களே. ஆமென். அப்போ முதல் காரியம் என்ன? நீங்களும் நானும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதற்கு ஆண்டவருக்கு முழங்கால் படிட்டு நன்றி செலுத்திட்டு தான் நீங்கள் படுக்கணும். அப்பா, நான் ஒன்றுமில்லாதவன், என்னைய உங்களுடைய மரணத்தினாலே ஹல்லேலூயா நீதிமானாக்கி விட்டீரே, ஹல்லேலூயா என்று அவருக்கு நன்றி செலுத்த. நிறைய நேரங்களில் நம்ம இது அதுன்னு சின்ன சின்ன இந்த மாதிரி தலைவலி, காய்ச்சல், மண்டையடி, இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப நல்லது, அதுக்காக செலுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரிய பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு எனக்கும் செஞ்சிருக்கிறார், நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இதற்காக தேவனுக்கு உபவாசம் இருந்து மணிக்கணக்காய் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ முதல் காரியம், நம்முடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைத்திருக்கிற காரியம் என்னது? அவர் நம்மை அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நீதிமான்களாக்கி இருக்கிறார். இரண்டாவது காரியம், the resurrection of Jesus Christ shows that Jesus defeated death. இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலில் என்ன செய்தியை, வலியை நமக்கு சொல்லுகிறார்? நான் என் மகளே, நான் என் மகனே, நான் இயேசுவாகிய நான் மரணத்தை வென்றுவிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய பயம், கோடீஸ்வரன், 100 பங்களா வச்சிருக்கிறவன், லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கவன் கூட ஒரு விஷயத்துக்கு பயப்படுறான், ஐயோ நம்ம செத்து போயிடுவோமோ. இயேசு மரணத்தை ஜெயித்த ஒரு கர்த்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாக்கியம். ஏன்னா இந்த வார்த்தை மிக ஆழமான வார்த்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், மிக கவனமாய் கேளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் கர்த்தருடைய வார்த்தை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. மரண கட்டு, மரணங்கிற ஒரு கட்டு, கண்ணி, அதிலிருந்து பிதாவாகிய தெய்வம்
தன் சொந்த சரீரத்தை, அதாவது தன் குமாரனை கட்டவிழ்த்தறான். ஏன்னா அவரை மரணம் கட்ட முடியாதான். அப்பனா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. மரணத்தை வென்றவரே, ஹல்லேலூயா. பாடி புகழுங்கள் பிரியமானவர்களே. மரணத்தை நான் வென்று விட்டேன் மகளே என்று உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். நான் உயிர் தெழுந்ததின் அடையாளம் என்ன? உலகமெல்லாம் பயப்படுகிற பிசாசானவன் ஜென்மமாய் பயப்படுத்துகிற மரணத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்ட கர்த்தர் நான் உன் தெய்வனாய் இருக்கிறேன். நான் சொல்றதை கேள்றாங்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தையை மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? யாராவது இதை சொல்லி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? வெற்றி சிறந்தவர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே. எதில்? மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தவர். நீங்க ஏன் பயப்படுறீங்க? தேவையில்லாமல் அது இல்லை, இது இல்லை, அது அப்படி ஆயிருமோ, கொஞ்சம் தலைவலி கூட வந்தால் டியூமராக இருக்குமோ, அது இப்படி இருந்தால் இது இப்படியா இருக்குமோ. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் உயிர் தெழுந்த கர்த்தர். ஹல்லேலூயா. மரணத்தை வென்றிருக்கு. அப்போ இப்போ நீங்கள் அப்படி நடந்து போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு வார்த்தையை சத்தமாக ஆவியில் சொல்லலாம். நீங்கள் ஹல்லேலூயா. எப்படி சொல்லலாம்? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம். ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, அது உங்களுக்கும் உரியது. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், மரணமே உன் கூரங்கே, பாதாள். நீ என்னடா மரணம் என்னைய செஞ்சிருவ? வேணா குழிக்களை தோண்டி போடுவேன். I am absent from the body is present with the Lord. சரீரத்தில் எந்த செகண்ட் நான் நீங்கிறனோ கர்த்தரோடு நான் இருப்பேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் என் ஜனமே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம். அதனால தான் பொறாமையில பிசாசு உங்க பின்னாடி வர்றான். ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கு தெய்வமே கிரயம் செலுத்தி வாங்கி கொடுத்திருக்கிறாரே. மரணமே, சும்மா இருக்கும்போது சொல்லுங்க, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அதுக்கு அப்படி பிசாசை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் அது. ஹல்லேலூயா. அப்பா அவ்வளவு பெரிய கொடுமையான மரணத்தை வென்றவராக்கும் உங்கள் தேவன். அவரால் செய்யக்கூடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் அதுக்கு கவலைப்பட்டுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துறதை விட்டுறாதீங்க. கவலை இருக்காது நான் சொல்ல வரல. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை அந்த கவலை நம்ம விட்டு போய்க்கூடும். ஹல்லேலூயா. 3வது காரியம், கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை. ஜீசஸ் ரெசரக்ஷன் proves the word of God is true. இந்த அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்று நிரூபிக்கிறது. அதை பார்ப்போம் இப்போ. ஹல்லேலூயா. அப்பா இயேசு கிறிஸ்து சும்மா அவர் பாட்டுக்கு ஜாலியாக, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, நான் உயிரோடு வந்துடுறேன் அப்படிலாம் வரல. ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக 2 தீர்க்க தரிசன வசனங்களை பழைய ஏற்பாட்டிலே வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம், கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, 10ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே என்ன நடக்குதாம்? தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே செய்யும் என்பதை நாம் அறிந்தும் உணர்ந்தும் கொள்ளலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஆமென். விட்டீர் வாசிட்டேன் தவறா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். ஆமென். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நீங்கள் ஒருவேளை இந்த சங்கீதம் 16 அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது தாவீது தன்னுடைய காரியத்திற்காக அதை எழுதினது போல் தான் தோன்றுகிறது. நானும் கூட யோசித்தேன், இது எப்படி இருக்கக்கூடும் என்று. ஆனால் பாருங்க, இந்த வசனம் என்ன கான்டெக்ஸ்டில் திருப்பி வெளியே வருதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதே வசனம் எவ்வளவு நாள் கழிச்சிங்க? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக திருப்பி வருது. ஆமேன். எப்படி வருது? ஆமேன், ஆமேன்.
எவ்வளோ நாள் கழித்து வருது? 1000 வருஷம் கழிச்சுங்க. அல்லேலூயா. தாவீது அந்த அதிகாரத்தை எழுதின பின்னாடி நம்ம அப்பா உயிரோடு வந்தது 1000 வருஷம் கழிச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவட்டீர். ஆமென். அங்கே என்ன பார்க்குறோம்? நீங்கள் 24ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கின்றேன், நான் அசையாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களிகூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோடு காத்திருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை ஒட்டீர். என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு? 24ஆம் வசனத்தில் தான் அந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு. கிறிஸ்து மரணத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டார். எப்படி உயிர்த்தெழுந்தாரு? ஏன் உயிர்த்தெழுந்தாரு? பல காரணங்களில் ஒன்று, வேதம் அவர் உயிர்த்தெழுவார் என்று முன்குறித்தது. சொன்ன மாதிரியே எந்திரிக்கிறார். எத்தனை வருஷம் கழிச்சுங்க? 1000 வருஷம் கழிச்சு. உங்கள் அப்பாட்ட உங்கள் பிரச்சனைக்கு கேட்டு வாக்குத்தத்தத்தை வாங்குங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த தெய்வம் பொய் உரையாத தெய்வம். மனுஷெல்லாம் பொய் சொல்லிட்டு போயிடுவான். அவன் பின்னாடி ரொம்ப நம்பி போகாதீங்க. மனுஷனை நம்பி சொன்னால் சொன்னதே. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சமூகத்தை தேடுங்கள், அவருடைய வேதத்தை வாசித்து பாருங்கள். பாருங்க, 1000 வருஷம் கழிச்சும் அப்படியே வசனத்தை உண்மையாய் தன் சொன்னபடியே காரியங்களை செய்கிற தெய்வத்தினுடைய பைபிளை எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க? சொல்லுங்க. பைபிளை நீங்கள் எவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்க? காலையில் ஒரு அதிகாரம் பிரதர், சாயங்காலம் ஒரு அதிகாரம் பிரதர், பத்தாதுங்க. இன்னைக்கு நீங்கள் 1000 விளக்கங்கள் சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணமோ தகுந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் நாம் கொடாததினால் என்று நான் நினைக்கிறேன். இதே வசனம் பாருங்க. அடுத்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலையும் அதே கான்டெக்ஸ்டில் வருது. ஏன்னா 34ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 13:30. இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய கர்த்தர் அழிவை காணவட்டீர் என்று வேறொரு சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா உயிரோட வருவார்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி வராருங்க. இந்த வேதம் மாறாதது. அதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்னா, ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னார்னா, அப்பா மாறவே மாட்டேன். சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியலாம், செத்து போகிற மாதிரி வியாதி வரலாம், ஆனால் எசேக்கியேல் ராஜா கூட சொன்ன மாதிரி எழுந்துதான் ஆக வேண்டும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருக்கு முன்பாக பயந்து நில்லுங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் வராரு. இன்னொரு தீர்க்க தரிசன வசனமும் இதற்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுதான் அடுத்த தீர்க்க தரிசன வசனம். ஆண்டவர் உயிரோடு வந்ததற்கு கர்த்தரோ, நல்ல கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக. ஏன் அந்த சித்தம் கொண்டாரு? உங்களை என்னையும் மீட்கும்படியாக. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, அவர் தான் ஒப்பு கொடுத்தாரா இயேசு கிறிஸ்து. எப்படி? குற்ற நிவாரண பலி. என்ன சொல்றாரு பிதாட்ட போய்? நான் இவனுக்காக செத்துறேன், இவனை அடிக்காதீங்க. நான் இவனுக்காக செத்துறேன், இவனுக்கு நரகத்தில் இவனை தள்ளிடாதீங்க. இவன் பாவத்துக்காக நான் என்னைய நாம் செய்கிற சொல்லுகிற பொய்கள், நாம் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றிற்கும் சிலுவையில் அறைந்தது யூதர்கள் நினைக்காதீங்க. நீங்க தான், நான் தான்.
என்னுடைய பாவங்களும் உங்களுடைய பாவங்களும் தான் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கு காரணம். வெறும் யூதர்கள் ரோமர்கள் மாத்திரம் காரணம் அல்ல. You contributed to the death of Christ. அப்ப எந்த அளவிற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று பாருங்கள். பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுதுன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, பாவத்துக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, மரிச்சிடுறாரு. மரிச்ச பின்னாடி என்ன சொல்லுதான்? அவர் கண்டு. எப்படிங்க மரித்தவர் காண முடியும்? நல்ல கவனிங்க. அவர் தமது சந்ததியை கண்டு, கொஞ்ச நாள் இல்லை, நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாக்கியம், அதான் அவருடைய சித்தம் அது கவினால். எப்படியா? அவர் செத்த பின்னாடி உயிரோடு வந்து அந்த தான் மரித்து இதனால எவ்வளோ கோடி 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 ஜனங்கள் மோட்சத்துக்கு வர்றாங்களா, அதனுடைய பலனை காண்பாராம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் ஆணி வேர் வசனம் இது பிரியமானவர்களே. நான் என்ன சொல்லுகிறேன்? கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுகிற காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது முக்கியமான பாடம் வேதம், உண்மையான வேதம். கையில் பைபிள் இருந்தால் அதற்கான கர்த்தரை நினைச்சிட்டு அதற்கு ஒரு கிஸ் கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, விக்கிரகமாய் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு உண்மையான வசனம். இந்த வசனத்திற்காக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதுக்காக வாழுவேன், இதுக்காக வாழுவேன் நினைக்காதீங்க. ஆமென். பிரியமானவர்களே, வாக்கு மாறாதவர். நான்காவது காரியம், the resurrection of Jesus proves that he is the son of God. அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நான்காவது முக்கியமான காரியம், இதனாலே இயேசுதான் மெய்யான மேசியா என்று உலகத்துக்கு காட்டுறார். 500 பேருக்கு முன்னாடி தரிசனமாகி தான் வானத்துக்கு போறார். ஒரு சாட்சி இல்லை, 2 சாட்சி இல்லை. எத்தனை பேருங்க செத்தவையெல்லாம் செத்து போயிட்டா. அதாவது நீங்கள் ஏன் சொல்லணும், இயேசு கிறிஸ்துன்ற உயிர்த்தெழுதலுக்கும் மிச்சவங்க உயிர்த்தெழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா லாசர் உயிரோட வந்தான், ஏன்னா அந்த வாலிபன் உயிரோட வந்தான், சிறுபன் உயிரோட வந்துச்சு, எலியா காலத்தில் அந்த பையன் குட்டி பையன் மாடியில் உயிரோட வந்தான். இவங்கெல்லாம் திருப்பியும் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா, இவங்கெல்லாம் திருப்பியும் செத்து விட்டார்கள். ஆனால் இயேசுவோ பூட்டியிருந்த வீட்டுக்கு உள்ளே வராரு, மகிமையின் சரீரமாய் மாற்றிக்கொண்டார், சாகாமை தன்மையை உடையவராய் மாறினார். அல்லேலூயா. எப்படி பாருங்களேன், இவர் இப்படி உலகத்தில் யாருமே செத்து இப்படி உயிரோட வராதனால இயேசுதான். உங்களுக்கே சில நேரம் சந்தேகம் இருக்கலாம், இயேசுதான் மேசியான்னு எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்புறீங்க, இயேசுவை விசுவாசிக்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் உங்களுக்கே எவிடன்ஸ் வேணும்னா அந்த எவிடன்ஸ்னா இயேசு மாத்திரம்தான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கார், அவர் தான் மேசியா, அவர் தான் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இட் கன்ஃபார்ம்ஸ் தட். யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் அப்படி தான் பதில் சொல்லலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கவனமாய் கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் திசை திரும்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு புரியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களில் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி, எப்படி முந்தியே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், கவனமாய் கேளுங்க, மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். எப்படியா? பரிசுத்த உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, அதாவது அவருடைய குமாரன் என்று. ஆமென். எப்படி ரூபிக்கப்படுறது? நிரூபிக்கப்படுறது எப்படியா? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. அல்லேலூயா. இப்படி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல ஆணித்தரமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு தான். நான் சொல்றேன், வேற யாருன்னாலும் இவர் மேசியா அவர் மேசியா, யார் உயிர்த்தெழுந்தார்? இயேசு பிதா ஏன் உயிர்த்தெழ வைக்கிறாரு? அவர் உயிர்த்தெழுதினாலே இவரே என் நேசகுமாரன், இவரை விசுவாசிக்கிறவன் தான் சொர்க்க வாசலை திறந்து உள்ளே வர முடியும். அல்லேலூயா.
கர்த்தரை கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? நமக்கா உங்கள் அப்பா யாரு? உலக ரட்சகர் உங்களுடைய அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே? ஏன் வேதனையோடு கூட இருக்கிறீர்கள்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் உங்களுக்கு துணையாய் நிற்கவில்லையோ? அவர் சொன்ன வார்த்தையை சொல்லியபடியே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யாமல் போவார். ஐந்தாவது காரியம், his resurrection gives us an eternal hope. அவருடைய உயிர்த்தெழுதலில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டிய ஐந்தாவது காரியம், அவர் உயிர்த்தெழுந்ததுனால எனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. அதன் உறுதி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா உயிர்த்தெழுந்துட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆமென். என் பிரச்சனை கொஞ்ச நாள் தான், என் பிரச்சனை கொஞ்ச நாள் தான், என் பிரச்சனை கொஞ்ச நாள் தான். ஆமென். இந்த பூமியிலே கூட சரியாயிரும், சரியாகட்டாலும் சரி, என் பிரச்சனை கொஞ்ச நாள் தான், என் பிரச்சனை கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமோ பிரியமானவர்களே? His resurrection gives us an eternal hope. 1 பேதுருவின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 1 பேதுருவின் புஸ்தகம் கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. அவர் இயேசுவை குறித்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், ஆமென், என இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வீடாயுதுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, நல்ல கவனிங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி ஜனிப்பித்தாரா? பாவத்தில் செத்து போயிருக்க வேண்டிய நம்மளை என்ன இந்த நம்பிக்கையினால, என்ன நம்பிக்கை? அவர் உயிரோடு கூட எழுந்ததுனால உனக்கும் அந்த நித்திய என்னைய மாதிரி நீனு வருவடா கண்ணே, கவலைப்படாத. என்னைய மாதிரியே நீ உயிரோடு வருவடா மகளே, என்னோட மாதிரியே நீனு உயிரோடு வருவ மகனே, பயப்படாதே, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக கவலையினாலே எப்படி இயேசுவாகிய நான் உயிரோடு வந்தேனோ அதே உயிர்த்தெழுதல் உனக்கும் நான் கொடுப்பேன். அந்த நம்பிக்கை நம்ம பெற்றுக்கோங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது வீடு இல்லையே, காடு இல்லையே, பங்களா இல்லையே, கார் இல்லையே, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாத பொருளுங்க. நிறைய நேரங்களில் நம்ம இந்த சீப்பு சோப்பு கண்ணாடிக்கே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. இவ்வளோ மேலான காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவருக்கு உபவாசம் இருந்து, இந்த ஆண்டவரே எனக்கும் உயிர்த்தெழுதல் நிச்சயம் இருக்குங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு நாள் உபவாசம் இருந்து துதிச்சு பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு புரியும். அப்போ எல்லா நன்மையும் உலகத்தில் கிடைக்கும். அதனுடைய 2வது அழுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, his resurrection confirms our resurrection. நம்ம உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துதான். எங்க உறுதிப்படுத்துது? வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். கவனமாக சிந்தனையை சிதறவிடாமல் கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள் பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர். ஹல்லேலூயா. ஒரு மரத்தில் அந்த மாங்காய் சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு மாங்காய் அது பழுக்குதுன்னு வைங்களேன், அது எதுக்கு அடையாளம்? மாம்பழம் பழுக்கிற சீசன் ஆரம்பிச்சிருச்சுடோய், மாம்பழம் பழுக்கமா, மா பூத்து ஒரு பெரிய ஒரு ஓரமாக தெரியாமல் இலைக்குள்ளே இருந்துருக்குமா, பெரிய மாங்காவாக இருக்குமா, பழுத்து போய் இருக்குமான்னு அந்த பையன் சொன்னேன்னா அம்மா சொல்லுவாங்க, அப்படியாடா கண்ணு, அது மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சுடா, இனிமேல் நிறைய மாம்பழம் வரும்டா. எனக்கு அருமையானே, நீ ஏங்க ஒன்றுக்கும் இல்லாத இந்த உலக கவலையினாலே சாகிறீர்கள்? நீங்கள் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்பட்ட ஜனம், மகிழ்ச்சியாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனம், ஜென்ம ஸ்வாபங்களை ஒழித்து வாழும்படியாய் அழைக்கப்பட்ட ஜனம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உறுதி. ஆமென். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். அவரை விசுவாசித்து மரிக்கிற எவனா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, வாடா கண், என்னைய மாதிரி தான்டா நீனு வருவேன், நானும் உயிரோடு வருவேன். ஆமென். 6வது காரியம், in the resurrection of Jesus we see the power of God.
அவருடைய உயிர்த்தெழுதலே நீங்கள் கவனிக்க வேண்டிய, அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம், தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். ரொம்ப பிசாசு கான்சியஸாகவே வாழாதீங்க. பிசாசு 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 அதை செய்தான், பிசாசு இதை செய்தான், தேவையே இல்லை. ஃபோக்கஸ் ஆன் காட். Focus on God, not even the problems Satan might bring in your life. பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவத்தை அல்ல பிரியமானவர்களே, கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமென். பாருங்க, மரித்து 3ஆவது நாள் நிரந்தரமாக அப்பாவை உயிரோட கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. அது என்ன சொல்கிறதுக்காக தெரியுமா? ஏன் உங்களுக்கெல்லாம் காட்டினாரு, நமக்கெல்லாம் காட்டாமல் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன் செல்லமே, நீனும் கொஞ்ச நாள் அப்படி தாண்டா உயிர்த்தெழ போகிற, நீ ஏன்டா கவலைப்படுற? இதை விட நான் உனக்கு என்னடா செய்யணும்? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, சேஞ்ச், ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் ஆன் காட். ஆமென். எதையாவது நீங்கள் வச்சு தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் மேலே பாருங்கள். அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ஆமென், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 55 வசனம், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்றாருங்க அவரு. அல்லேலூயா. கொக்கரிக்கிறார் தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமையினுடைய வெளிப்பாடு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மரித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலுங்க! ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீங்க? யாரை தகப்பனாக வணங்குகிறீர்கள்? யாருடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஜனமே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுச்சோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தணும்னு தான் நிறைய இடங்களில் இடம் தேடுது. ஆனால் நீங்கள் இடம் கொடுப்பீர்களா பிரியமானவர்களே? 7வது காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, through his resurrection Jesus crushed the head of Satan. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நிறைய காரியம் நடந்துச்சு. நம்ம ஒரு சிலதை மட்டும் பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலில் பிசாசின் தலை நசுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? பிசாசினுடைய தலையை உங்களுக்காக நசுக்கிட்டு போயிருக்காரு. அதாவது பாம்புனுடைய தலையை நசுக்கியாச்சு. சில பாம்பை பார்த்தீங்கன்னா தலை நசுங்கினாலும் உடம்பு துடிச்சிக்கிட்டு இருக்கும், வால் ஆடும். ஆமென். ஏன்னா நான் ரீசெண்டாக கூட ஒரு சொப்பனம் கண்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு, அது வந்து தீயில கறி வெறும் கட்டையாக தான் இருக்குது. ஏன்னா வெறும் கட்டை தான் இருக்குது, உடம்பு கிடம்புலாம் இல்லை, தலையை காணுங்க அதுக்கு. ஆனாலும் பாம்பு மாதிரியே வருது. எப்படின்னு பாருங்க. நீ பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தலையை நசுக்கி விட்டார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியத்தின் தலையையும் அவர் நசுக்கி இருக்கிறாரே. விசுவாசிப்பீங்களா? ஆமென். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும், ஆண்டவர் வந்து பிசாசிட்ட பேசுறாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. என் பிரியமான ஜனமே, அப்பா இந்த வார்த்தை எப்போ எழுதினார் தெரியுமா? தோட்டத்தில் இருக்கும் எழுதிட்டார். எவ்வளோ காலம் தெரியுமா? இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாரு. மேசியா என் மகன் பூமியிலே தோன்றி மரித்து உயிர்த்தெழும் பொழுது உன் தலையை நசுக்குவார். என்ன அழகா இருக்கு பாருங்க. அந்த சிலுவை மரணம் அங்கேயே சொல்லப்படுது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சிலுவை மரணம் 4000 வருஷத்திற்கு முன்பாகவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று உங்களுக்காக பிரியமானவர்களே. அப்போ 7 காரியங்களை கற்றிருக்கிறோம். ஆமென். சிலுவையிலே 7 காரியங்களை கற்றிருக்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதலிலே. ஹல்லேலூயா. முதல் காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே உங்களை நீதிமானாக்கி இருக்காரு. 2வது காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலினால மரணத்தை வென்றிருக்கிறார். 3வது காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலினாலே அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது என்று நமக்கு நிரூபித்திருக்கிறார். 4வது காரியம், அவர் உயிர்த்தெழுதலினாலே இயேசுதான்
மேசியா என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே உங்களுக்கும் எனக்கும் நானும் அப்படித்தான் உயிர்த்தெழுவேன் என்று உறுதியான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதல் தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிதென்று நம்ம கற்றுக்கொண்டோம். கடைசியாக அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பிசாசின் தலையை அவர் நசுக்கினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ அடுத்த பகுதிக்கு நேராக போகிறோம். அவர் ரிசரக்ஷன். ஏசாவும் உயிர்த்தெழுந்துட்டாரு. நம்ம எப்போங்க உயிர்த்தெழுவோம்? யார்? அவரை விசுவாசிக்கிறவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒழுங்கா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால், அதாவது ஒரு வசனத்தின்படி அவரை விசுவாசித்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், முதலாம் உயிர்த்தெழுதல், வேதாகம் என்ன சொல்லுது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவன். அப்போ அதிலிருந்து தெரிஞ்சுக்கங்க, அப்போ 2 உயிர்த்தெழுதல் இருக்கு. உங்களுக்கு முதல் உயிர்த்தெழுதல் வேணுமா, 2ஆம் உயிர்த்தெழுதல் வேணுமா? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். உங்களுக்கு முதல் உயிர்த்தெழுதல் வேணுமா, 2ஆவது உயிர்த்தெழுதல் வேணுமா? ஆமேன். என்ன அங்கிள் குழப்புறீங்க? ஆமாம், உண்மையை தான் நான் சொல்கிறேன், வேதம் சொல்கிறத நான் சொல்கிறேன். அப்போது விசுவாசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல, ஆமேன், அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், ஆமேன், என்ன செய்ய போகிறோம்? அவரை போல உயிரோடு கூட எழும்ப போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருங்க அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இது எப்போ நடக்கும்? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். இது எப்போ நடக்கும்? when will it happen? ரொம்ப ஆசையாக இருக்குல்ல நமக்குமே இந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கணும். ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா வேற கேட்டகரி, மரிச்சு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய ரகசிய வருகையின் போது, ஹல்லேலூயா, முதலாம் உயிர்த்தெழுதல் இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமேன், 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 ஆமேன். அவருடைய வருகையின் போது முதலாம் உயிர்த்தெழுதற்கு 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கலாம். 15 18 மட்டும் கவனமாய் கேளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 18. இப்போ என்ன பார்க்குறோம்? நம்ம உயிர்த்தெழுதல், விசுவாசிகளை நம்ம உயிர்த்தெழுதல். இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்துட்டாரு. நம்ம இது எப்போ நடக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுவதில்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ உயிரோடு இருக்கோம். ஒருவேளை இயேசு வந்துட்டா நமக்கு முந்தினவங்கெல்லாம், ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள இருந்து மரித்தவங்களாம் நமக்கு முன்னாடியே மகிமை அடைஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்களாம். அப்போது ஒரு கோஷ்டி எந்திரிக்காது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். இப்போ நம்ம எல்லாமே பேசலாம், ஆனால் அன்னைக்கு அவர் தான் பேச முடியும். ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆயத்தப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்ம எல்லாரையும் ஒரே நேரத்தில் தான் அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இதில் நிறைய கருத்துக்கள் வித்தியாசங்கள் இருக்குது. ஆமேன். சிலர் இல்லை எல்லாமே கடைசியில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை வேதத்தை வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை கிட்ட இங்கே நான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேலே உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலே தங்கள் கைகளிலே அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர் தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல் ரொம்ப விசேஷம். ஏன் தெரியுமா? இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்வாங்க. உங்களை கொண்டு தாங்க.
அதனால தான் ஏசாமி சொல்கிறார், இப்போ காட்டை கட்டணும், பங்களா வாங்கணும், 70 கார் வாங்கணும், அப்படி செய்யணும், ஊழியத்தை இப்படி செய்யணும் ஆசைப்படாத, நான் வரும்போது உனக்கு தான் தருவேன், அப்போ நீ செய்யலாம், இப்போ என் வேலையை பாருங்கிறாரு. ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ சே, ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ சே. நான் சொல்கிறது இப்போ பாரு, அப்போ நானே உன்னைய கூப்பிட்டு கொடுப்பேன், உனக்கு என்னெல்லாம் பிரியமோ அது பூரா உனக்கு 1000 வருஷம் அரசாட்சியில் கிடைக்கலாம். பிரியமானவர்களே, நான் அறியேன். தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்களை நாம் வாசித்து விட்டு இதனுடைய ஆழத்திற்கு நாம் செல்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரு? அவரை விசுவாசிக்கிறவங்க. ஆமேன், ஆமேன். எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அது முதல் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் ஆண்டவர் தான். ஏன்னா மரணத்தில் இருக்கிறவர்கள் குமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவானா ஆண்டவருடைய நாமத்தினால. தன் தன் வரிசையில் விசுவாசிக்கிறோம் முந்தி, விசுவாசிக்கிறோம் பிந்தி. ஆமேன், ஆமேன். அப்போ பின்பு அவர் வருகையில் அவர்களுடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்போ நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுங்க? அப்பா வரும்போது. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். சரி, இப்போ நம்ம எப்படி உயிர்ப்பிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. கவனமாக கேளுங்க. இவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பார்த்தோம். இப்போ உங்கள் சப்ஜெக்ட்டுங்க நீங்கள் கவனமாக இருக்கணும்ல. ஆமேன். அவரை விசுவாசிக்கிற ஜனத்துக்கு உயிர்த்தெழுதலில் என்ன நடக்க போகுது? அல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்குமா? நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்க மாதிரி, சந்திரனுக்கும் சூரியனுக்கு வித்தியாசம் இருக்கும், மேனிகளில் வித்தியாசம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் அவனுக்கு என்னென்ன மாதிரி வேலை செஞ்சானோ அந்த அளவுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ நம்ம என்னனாலும் சொல்லலாம், ஆனால் அப்போ நமக்கு அது எல்லாம் வெளிப்படையாகும். அல்லேலூயா. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். எப்படி? கேன்சரில் மூஞ்சே பார்க்க முடியலைங்க, ஆக்சிடெண்ட்டில் கொடூரமாக செத்து போயிட்டாருங்க. வயசுனா இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாதுங்க. இவர் என்னங்க விசுவாசின்னு சொன்னோம், ஊழியம் செய்கிறாருன்னு சொன்னோம், இப்படி ஏங்க கேன்சரில் செத்து போனார்? நமக்கே பார்க்குறது கூட பயமாக இருக்கும். ஏன்னா சில நேரங்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. ஆமீன். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் எப்படி எந்திரிக்குமா? உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமா? அழிவில்லாததாய் எழுந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கங்க. நீங்கள் எப்படி வரப்போறீங்க? அழிவில்லாதவர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அழிவே கிடையாது, மரணமே கிடையாது, பலவீனமே கிடையாது. அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அடுத்து பாருங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். அல்லேலூயா. மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். அதாவது கேவலம் இவெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நேற்று கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஈரான் தேசத்தில் எப்படி ஒரு விசுவாசியை பார்த்தா ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிற அந்த அன்னோன் பாடி அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் சிலுவருக்கு ரத்தம்லாம் சிந்திருக்கு. ஆமேன். அவ்வளோ பெரிய மனுஷன், தேவனுடைய மனுஷன். கேவலமாக கூட கொன்று புதைச்சிடலாம். ஏன்னா ஒரு மாதிரி வெட்கத்தோடும் நாணத்தோடும் கூட அது முடியலாங்க. அழிவில்லாததாய். ஆமேன், 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 ஆமேன். கனவீனம் உள்ளதாய், ஒருத்தரும் இல்லாமல் அத்துவான காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் கூட விசுவாசத்திற்காக நாம் கொலை செய்யப்படலாம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் எப்படி எந்திரிக்குமா? மகிமையுள்ளதாய் எந்திரிக்கும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? மகிமையுள்ளதாய் இருக்கும். அடுத்து பாருங்கள். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். கடைசி 90 வயசு வரும்போது நடக்கிறதுக்கே 2 பேர் கையை பிடிச்சி கூட அப்படி பலவீனமாக இருந்து கூட நம்ம மறித்து போகலாம், விட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி உங்களை உயிர்த்தெழும்போது எப்படி பலம் உள்ளதாய், அப்பப்போ நீங்கள் சொல்லிக்கிங்க, நான் பலம் உள்ளவளாய் எழுந்திருக்க போகிறேன், பலம் உள்ளவனாய் எழுந்திருக்க போகிறேன். அடுத்து சொல்கிறாரு, ஜென்ம சரீரமாய் விதைக்கப்படுமா. ஜென்ம சரீரம், அதாவது கேவலமான வயசாகி எல்லாம் டை அடிக்கிற மாதிரி எல்லாம் தோல் எல்லாம் சுருக்காகி ஜென்ம சரீரமாக விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நீங்கள் எப்படி உயிர்த்தெழுவீங்க? 4 காரியங்கள் பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்கள்.
அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நான் அழிவில்லாதவனாய் எழுந்திருப்பேன். சொல்லுங்க நீங்க. நான் மகிமை உள்ளவளாய் எழுந்திருக்க போகிறேன். நான் பலமுள்ளதாய் எழுந்திருக்க போகிறேன். ஆவிக்குரிய சரீரமாய் எழுந்திருக்க போகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட மகிமை காத்திருக்கிறது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா எப்படி உங்களுக்கு நடக்க தெரியுமா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நீ பாக்கியவான்களாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும். அப்போ எல்லாம் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல தான் உங்களுக்கு பலன் வரப்போகுது. நீங்கள் என்னமோ இங்கே கிடைக்கிற பலனில் அப்பப்போ நீங்கள் வாழ்கிறதுக்காக, வண்டி ஓட்டுறதுக்காக இதை பெரிய அளவில் நீங்கள் நினைக்காதீங்க பிரியமானவர்களே. ஏன்னா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு இந்த நேரம் வாசித்து காமிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மைய பகுதி இப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்தில் இருக்கிற ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். நல்லா கவனிங்க. அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மரிச்சா பாக்கியவான்கள் என்று. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். நல்ல கவனிங்க. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, நல்ல அவர்களுடைய கிரியை. என்ன கிரியை? நீங்கள் பூமியில் என்னெல்லாம் பேசுகிறீங்க, என்னெல்லாம் வாழ்கிறீங்க, என்னெல்லாம் முக்கியம், அது உங்களோடையே பின்னாடியே வருமா? ஜாக்கிரதை. நன்மையாக இருந்தால் நன்மை, தீமையாக இருந்தால் நமக்கு ஒன்றும் கிடைக்காம போயிருமே. அமேன், அமேன். பிரியமானவர்களே, பலனற்ற பரலோக வாழ்வாய் இருக்கக்கூடாதே பிரியமானவர்களே. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடயே போகுமா? அல்லேலூயா. அதைத்தான் லூக்கா 14:14 வாசிக்கிறோம். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த மகிமை நமக்கு எப்படி கிடைக்குமா? அழிவில்லாததாய் நாம் எழுந்திருப்போம், மகிமையுள்ளவளாய் எழுந்திருப்போம், பலமுள்ளவைகளாய் எழுந்திருப்போம், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நைட்டு இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் படுக்கும்போது அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பா, என்னை மாற்ற போறீங்களாப்பா, நன்றி. கடைசியாக பிரியமானவர்களே, த அன்காட்லி ரெசரக்ஷன். முதலாவது கிறிஸ்துவனுடைய ரெசரக்ஷனிலிருந்து கற்றுக்கொண்டோம். அடுத்தபடி நம்முடைய உயிர்த்தெழுதலில் இருந்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது தேவனை அறியாதவருடைய உயிர்த்தெழுதல் எப்படியாயிருக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம். எல்லாருமே என்ன உயிர்த்தெழுந்துருவாங்க, ஆனால் சிலர் வெட்கத்திற்கு உயிர்த்தெழுவார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஏன்னா அவருடைய ஆவி சாகா தன்மை கொண்டது, அதுதான் மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. பவுலுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களும் உயிரோடு வருவாங்க, கிறிஸ்துவை அறியாதவர்களும். அப்போ என்ன பிரதர், கிறிஸ்துவை அறியாதவங்களும் உயிரோடு கூட எழும்பி வரும்போது நமக்கு என்ன, அப்படியே நான் இருந்துட்டு போயிடலாமா? ஆமேன். அதுக்கு தான் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்? அப்படியே பின்னாடி. ஆமேன், ஆமேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு நேராய் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. என் தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று பிசாசு அறிவான். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள் என்று பிசாசு அறிவான். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்ல கவனிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் எல்லாரும் செத்தான் போனாங்க. யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தேன், ஒரு பய இல்லை, இப்போ எல்லாரும் போயிட்டான், நம்மளும் போயிடுவோம். ஆகையால் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர்
நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். 2 பேருமே விழித்து எழுந்திருவாங்க. ஒரு சிலர் என்ன நித்திய ஜீவனுக்கு எந்திரிப்பாங்களா? யாரு? கர்த்தரை விசுவாசித்து நற்கிரியை செய்தவர்கள். அடுத்த கோஷ்டி என்னாகும்? கடவுளை விசுவாசிக்காதவங்க, ஆமீன், அவர்களை அறியாத ஜனம் என்ன ஆகுது? இகழ்ச்சிக்கு விழித்து எழுந்திருப்பார்களாம். ரொம்ப பரிதாபம் இல்லைங்க. ஆகவே தாங்க இந்த ஜனத்திற்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ரொம்ப பரிதாபமான, கவனமாக கேளுங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இவங்க எப்போ உயிரோடு எந்திரிப்பாங்க? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் இவங்க உயிர்த்தெழுதலே இருக்கும். ஹல்லேலூயா. இவங்க வெள்ளை சிங்காசன, அதாவது பகிரங்க வருகையினுடைய அந்த 2 பகுதிகளாக அவருடைய வருகை இருக்கு இல்லையா, அதில் பகிரங்க வருகைக்கு பின்னாடி நடக்க போகிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி தான். அது வரைக்கும் அவங்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மெல்லாம் உயிரோடு எழுந்து ஆண்டவர்கிட்ட போய் அவர் இப்போ இருக்கிற மோட்சத்தை பார்த்து பின்னாடி அவரோட பூமியில் ஒரு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணி எல்லாம் முடித்த பின்னாடி தான் இந்த ஆட்களுக்கு அந்த நன்மையெல்லாம் அனுபவிக்காமல் போயிடுவாங்க. திருப்பி தான் அவங்க உயிரோடு எந்திரிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்னென்ன மனுஷன் செஞ்சேன்னு அத்தனை ரெக்கார்ட் பண்ணுறாருங்க. ஹல்லேலூயா. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்றும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்பட்டார். புஸ்தகத்தில் எழுதிக்கிட்டே இருக்கு. நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம செயல், நம்ம எண்ணம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம தப்பிக்கவே முடியும். நம்மளும் தப்பிக்க முடியும். ஏன்னா நம்ம நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கிறது? அசஸ்மெண்ட் ஆண்டவருடைய வீட்டில் தான் முதல்ல ஆரம்பிக்குதான். இது என்ன சொல்கிறாரு? தேவனை அறியாத ஜனம், அந்த புஸ்தகம் திறக்கப்படுமா? ஆமேன். அதன்படி நியாய தீர்ப்பாரா? நல்லா கவனிங்க. சமுத்திரமும் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன. எல்லாம் கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்குமா? அந்த நான் தான் கொண்டேன், இங்கே தான் செத்தான், இப்படி தான் செத்தான், இதைத்தான் செஞ்சான், ஒப்புவிக்குமா? மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அநீதியெல்லாம் இல்லை. என்ன செஞ்சானோ அந்த அநீதிக்கு எவனுமே தப்ப முடியாதுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். முதல்ல ஒரு மரணத்தை பார்த்தோம்ல. ஆமீன். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இப்போ நீங்களே போகிறீங்க, ஆண்டவரே நானும் எல்லாம் செஞ்சேன், நான் ஊழியம் செஞ்சேன், நான் பிரசங்கம் பண்ணுற ஆள் அப்படிலாம் போய் நின்றாலும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் பேரை பார்ப்பார். ஏழை உன் பேரே இங்கே காணுமே, நீ யாரா இங்கேருந்து வந்துட்டு எங்கே ஏன் பேர் ஓடு 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 அப்படி அந்த மாதிரி நிலைமையில் இருந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பயப்படுறது இந்த லாசரு தான். ஏன்னா மன்னிக்கவும், யூதாஸ் காரியத்து கூடயே இருக்கான். போச்சு. ஹல்லேலூயா. கவனமாக இருங்கள் பிரியமானவர்களே. அப்போது தேவனை அறியாத ஜனம் அந்த வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பும் போது தான் உயிரோட கூட எழுந்து அந்நேரம் அவங்க என்ன பேசினாங்க, என்ன அநியாயம் பண்ணாங்க எல்லாம். அப்போ பாவம் இல்லைங்க. அவங்களும் அந்த தேவனை அறியாத ஜனம் பாவம் தானே. நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. அப்போ அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எது முக்கியண்டாக்கண்ணு? மாமிசத்தை மாத்திரம் கொல்ல வல்லவனுக்கு நீங்கள் பயப்படாமல் மாமிசத்தையும் பின்பு தங்கள் ஆத்துமாக்களை நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? யாருக்குங்க பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ யாருக்கு பயப்படுகிறா என்று கர்த்தர் கேட்கிறார். எனக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்கிறார். இன்னும் துரிதமாக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பாயா என்று தேவன் கேட்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்க நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில்
பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்பட்டு வருவார்கள். அப்பா சொல்றாரு. அல்லேலூயா. கவனம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை அறியாத ஜனத்தையும் உயிரோடு கூட எழுப்பி அவங்கள அதுக்கப்புறம் அவ்வளவு மெமரியும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பாடி, அதாவது துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பாடி. இப்போ நமக்கு உடம்பு இருக்கிறனால தானே வலிக்குது. யோசிச்சு பாருங்க, கை இருக்கிறனால தான் கை வலிக்குது. கையின்னு ஒரு சரீரமே இல்லைன்னா இந்த வலியே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு உடம்பையும் கொடுத்து நித்தியமாக பிசாசு அவனுடைய தூதர்கள் அவரை ஏற்றுக்கொண்டாதவர்கள். நமக்காகவே நரகம் படைக்கப்படவே இல்லை, ஆனால் அங்கே கொண்டு தள்ளிராதபடிக்கு நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். ஏன்னா கடைசியில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் பிரியமானவர்களே. ஏசாமி ஒருவேளை அது பூமியில் நடந்திருக்குமோ என்னமோ, அவர் ஓமையில் யார் பேரையுமே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த ஓமையை அவர் சொல்லும்போது பேரலான்னு சொல்கிறாரு. ஆமேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் கவனமாய் கேளுங்கள். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். நல்ல கவனிங்க. அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேறு கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கையாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. பாருங்களேன், நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு ஆசைப்பட்டானா அவன் என்ன வந்தான்? அவன்கிட்ட நாய் தான் வந்தான். எவ்வளவு நம்ம நிறைய நினைக்கிறோம், இவன் என்ன ஊழியத்தங்க பண்ணா, படுத்த படுக்கையா தெருவில் கிடந்து. நீங்கள் யாரையுமே நம்ம அற்பம், இவன்லாம் எங்கேயா மோட்சத்துக்கு வருவான், யாரையுமே அற்பமாக நினைக்காதீங்க. நெவர் டூ தட். ஆமென். பாருங்க, போகட்டும், அது நம்முடைய முக்கியத்துவம் இல்லை இன்றைக்கி நாம் பார்ப்பது. பின்பு அந்த தரித்திரனும் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லி, நீ பெரிய வீடு வச்சுருக்கியா, அப்போனா கர்த்தர் உன்னை உண்மையிலே ஆசீர்வதிச்சிருக்க. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பெரிய 2 கார் வச்சுருக்கீங்களா, அப்போ நீங்கள் ரொம்ப நீதிமான ஆண்டவர். அப்படிலாம் கிடையாது. இந்த பிச்சைக்காரனுக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைங்க. ஒரு ஆசையை நிறைவேற்றல, பருக்கள் நிறைந்தவனாய் நாய்கள் நக்கிறவனாய் கிடந்தான். ஆனால் மரித்த பின்னாடி தான் நான் கூட இதை வாசிக்க, ஆண்டவரே இந்த தூதர்கள் மரிக்கிறது கொஞ்சம் முன்னாடி வந்து ஏதாவது நன்மை, அது ஏன் திட்டம் இல்லைடா. இவன் இங்கே பாடுபட அங்கே மகிமை கூடிக்கிட்டே. நம்ம நினைக்கிறோம் நார்மல்ல ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுட்டப்பா, அங்கே வந்து அவன் ஒன்றுமே பெறல, அவன் ஒன்றும் பெறல, அவனுக்கு நான் நிறைய தருவேன்னு சொல்லுவாரா? எனக்கு தெரியல பிரியமானவர்களை. வாசித்து பாருங்கள், உங்கள் மனசில் ஆவியானவர் என்ன பேசுகிறான்னு பாருங்க. பாதாளத்திலே பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற. இவன் எங்கே போயிட்டான்? செல்வந்தன் பாதாளத்துக்கு போயிட்டான். எங்கே உயிர் தெழுகிறான்னு பாருங்க. பாதாளத்துக்கு போயிட்டு அவன் வேதனைப்படுகிறது போது தன் கண்களை ஏறெடுத்து, கண்ணு நல்லா தெரியுது தீக்குள்ள. நரகத்தில் வெளிச்சம் கூட கம்மி தானே, பார்வையை தெளிவாக கொடுத்துரு. உங்களுக்கு வந்து கிளாஸ் தேவையில்லை, கேட்ராக்ட் ஒருத்தருங்க இருக்காது நரகத்தில். தெளிவான பார்வை எங்கே இருக்கும்? மோட்சத்தில் இருக்கிறோன்னா பார்த்து வைத்தறிச்சப்படுறதுக்கு. அல்லேலூயா. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஒன்றும் இல்லாத பையன் அழிஞ்சிருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் உயிர் தெழுதல் கம்ப்ளீட் உல்டாவாக நடக்குது. யார் மோட்சத்துக்கு வருவான்னு யாருக்குமே தெரியாதுங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதை. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, இப்போ தான் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு லேட்டா, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அவன் வேதனை உடனே ஆரம்பிச்சிருது. சரி, மரிச்ச உடனே அங்கே போயிடுறானா? இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அக்னி கடல் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து எப்போ வருது? பிசாசை கொண்டு உள்ளே தள்ளும் போது அவனோட சேர்த்து போடுறான். அது அதோட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டேஜ் 1 மரித்த உடனேயே நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அப்படி வந்து நரகத்துக்குள்ளே இப்போ இருக்கிற அந்த
பாதாளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாதாளத்தில் கொண்டு போட்டுறாரு முதலையே நான் நினைக்கிறேன். அதை இன்னொரு நாள் ஆழமாய் நாம் பார்ப்போம். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை எனக்கு அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன். அவனை தான் எனக்கு நல்லா தெரியும், டெய்லி என்னை பார்த்தவன், நல்லவன், நான் அவனை மிதிச்சிருக்கேன், அவனுக்கு சாப்பாடு போல இருந்தாலும் அவன் ஒரு நாளை என்னை பேசலாம், நல்லவன், எனக்கு வருவான் அப்படிங்கிறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, அப்பவும் அன்பு தான், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். இப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோம்? ஆண்டவரே, இந்த பூமியில் நன்மை அனுபவிக்கணும், பூமியில் நன்மை பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பூமியில் நன்மை அனுபவிக்கணும். இப்போ நீர் என்னை ஆசீர்வதிக்கலன்னு என்ன பிரயோஜனம்? இப்போம்ல நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இப்போ அந்த நேரம் லாசரு என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, நல்ல வேலையா என் ஜெபத்தெல்லாம் கேட்காம பிச்சைக்காரனா போட்டு என்னை கொன்னாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு முடிவில்லாத ராஜ்யத்தில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறப்போம்? எனக்கு பிரச்சனையை மாற்றுங்க, இப்போவே மாற்றிடுங்க. ஏன் ஆண்டவர் சில நேரம் மாற்றாமல் இருக்காருன்னு இதான் விஷயம். அங்கே நிறையா கிடைக்குமோ என்னமோ தெரியல. அது உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை, அதை நான்குள் சொல்ல நான் விரும்பவில்லை. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மையானவைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமையானவைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உன்னிடத்திற்கு கடந்து போவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரும் மனதுள்ளவர்களாலும் கூடாதபடிக்கு. அதாவது நானே நினைச்சாலும் முடியாதுங்கிறார். ஏன்னா காலம் மாறிவிட்டது, நீ கொடுக்கப்பட்ட காலத்தை வீணடித்து விட்டாய் மகனே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கடந்து போய் எங்களிடத்தில் கடந்த வரவும் மனதுள்ளவர்களாலும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி அவனை நரகத்திலே இருடான்ட்டான். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். தேவனை அறியாத ஜனத்திற்கு எவ்வளவு வேதனை காத்திருக்கிறது என்று பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளவு சுத்தமாக வாழணும். ஏன் நம்ம சுத்தமாக வாழணும்? அழிவில்லாதவர்களாக எழுந்திருக்க போகிறோம் பிரியமானவர்களே. மகிமையுள்ளவர்களாக எழுந்திருக்க போகிறோம். பலமுள்ளவர்களாக எழுந்திருக்க போகிறோம். ஆவியின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படுது. நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் பண்ணுற தானம், தர்மம், நீதி, அன்பு எல்லாம் உங்களோடே வரும் பிரியமானவர்களே. ஆகவே அவருடைய மரணத்திலே உயிர்த்தெழுதலிலே 7 காரியத்தை கற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய உயிர்த்தெழுதலிலே 4 காரியத்தை கற்றுக்கொண்டீர்களே. அவரை அறியாதவர்களுடைய உயிர்த்தெழுதலின் அவல நிலைமையும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உயிர்த்தெழுதலின் ஆழத்தை எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்தவரே, வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்களை அழிவோடு கூட இருக்கிற எங்களை ஆண்டவரே அழிவில் இல்லாதவர்களாய் எழுந்திருக்க பண்ண போகிறவரே, மகிமையாய் எழுந்திருக்க பண்ண போகிறவரே, பலமே இல்லாத எங்களுக்கு கையில் பலன் இல்லை, காலில் பலன் இல்லை, எங்களை பலமுள்ளவர்களாக எழுந்திருக்க பண்ண போகிறீரப்பா. ஜென்ம சரீரத்தை எங்களுக்கு தூக்கி போட்டு, என் மகளுக்கு வேண்டாம், என் மகனுக்கு வேண்டாம், இந்த ஜென்ம சரீரத்தில் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மகிமையுள்ள சரீரத்தை கொடுக்க போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.